வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காணொலி ஒன்று தான். முதலாவது உங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு எங்களை வீட்லேயும் தைப்பொங்கல்லாம் பொங்க போகிறோம். அதுக்கு நல்ல வடிவாக மூழ்கி தோரணம் எல்லாம் காட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் பொங்கி எடுக்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். நாங்கள் அப்படியே காணொலிக்குள்ளே போகிறோம். காலமே எல்லாரும் வெடி கொளுத்தி இங்கே பாருங்க, இடமெல்லாம் அப்படி புகையாக கிடக்குது, புகை மண்டலமாக கிடக்குது. அனைத்து உறவுகளுக்கும் எங்களை பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்போ பொங்க போகிறோம். நாங்கள் விளக்கு வைப்போம். நாங்கள் அடுப்பை பற்ற வைக்கிறோம். இப்போ பாரம்பரிய முறைப்படி மஞ்சள் இஞ்சி மாவில் எல்லாம் பானையில் காட்டி பானையை அடுப்பில் அப்பா வைக்கிறார். வெளியால் பொங்கல் நடந்தோன்றது நான் உள்ளுக்கு வடை சொல்கிறேன். பொங்கலுக்கு வடை. பொங்கலோட நாங்கள் வடையும் செய்வோம்ன்றது வீட்டுக்கு வச்சு கிச்சனுக்கு வச்சு தான் வடை சுட்டு கொண்டு வரேன். இப்போ நீங்கள் வடையை சுடுங்க, நாங்கள் வழியாக பொங்கல் பொங்கி நான் வடை சுட்ட முடியும், உங்களோட பொங்கலும் ராக்குவோம். இப்போ எல்லாரும் வெடி கொளுத்தி கொண்டிருக்கணும். இப்போ நாங்களும் வெடி வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நாங்களும் வெடி கொளுத்த போகிறோம். வச்சுட்டு ஒன்று அடுத்து கொளுத்துவோம். சின்ன திரியா கிடக்குது, இது கையில் வெடிக்கிறோம். அப்படியே கொளுத்து இல்லாது. பெரிய திரியா இருக்கிறது தான் கொஞ்சம் நேரம் சீறி வெடிக்கும். வெடி கொளுத்தேக்க சரியான கவனமாக இருக்கணும், கையில் வெடிச்சிடும். வெடிக்க இல்லையா முதலாவது வெடிக்க பனி தண்ணி தானே போய் கீழே அடிபட்ட உடனே தண்ணீரை பட்டு நூறுது போல அழகு. அடுத்த வழியையும் கொளுத்தி போடுவோம். ரெண்டு வடியை கொளுத்திட்டு மிச்சத்தை பொங்கல் பொங்கேக்க கொளுத்துவோம். ஒரு வடி வெடிக்கல தானே எங்களுக்கு. பொங்க போதானே கொதிக்குது, நல்லா கொதிக்குது. நாங்கள் பொங்கி சரிச்சா தான் அரிசி போடலாம். எந்த திசைக்கு சரிக்க போகுதுன்னு பார்த்து கொண்டு நிற்கிறோம். நல்லா கொதிக்குது. உங்களுக்கு இப்போ பொங்க போகுது. இது இந்தியாவில் பக்கம் தான் பொங்க போகுது. எல்லாரும் பொங்கக்குள்ள பொங்கலோ பொங்கல் சொல்லணும். இல்லை தெரியல. உங்களுக்கு பொங்கி கொண்டு இங்கே பாருங்க, இவ்வளவு மட்டும் வருது. அங்கே அளவு இந்த பக்கமாக தான் பொங்கி ஊற்ற போகுது. முனி மட்டும் வருது, அங்கால வருவது இல்லை. உங்களுக்கு பொங்கி சரிச்சிக்குது. இப்போ அப்பா தான் உலையில அரிசி போட போகிறார். நான் அரிசியும் பயரம் செய்து கழுவி இருக்கிறேன். அதை நாங்கள் உலையில் போடுறோம். இந்த தண்ணி எடுத்து தண்ணி மேலால கிள்ளி எடுக்கணும். நிறையத்தான பானையில் வச்சு நாங்கள் இந்த தண்ணி எடுத்து நாங்கள் வீடுகள் முத்தம் தோட்டம் இல்லாததும் தெளிக்கிறது.
தண்ணி நல்லா கொதிக்குது, கை காலில் வட்டிச்சேன்டா சரி. அரிசி அவிக்கிறதுக்கு விட்டுடுங்க. உங்களுக்கு இப்போ தான் அரிசி அவிஞ்சு கொண்டிருக்கு. உங்களுக்கு கட்டின மஞ்சளில் இஞ்சியில் எல்லாம் பெரிஞ்செரிஞ்சு எல்லாம் வெளியில் வந்துட்டு அதெல்லாம் எடுத்து விட போகிறோம். வாழை நேரம் தானே கட்டினது? வாழை நேரில் கட்டினது அது நெருப்பு பிடிக்க எல்லாம் எரிஞ்சு. எனக்கு அரிசி அவிஞ்சு கொண்டு வருது. நான் இதுக்குள்ளே கச்சான கழுவி சேர்க்கிறேன். நான் இதுக்குள்ளே பேரிச்சம்பழமும் பிளம்ஸும் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இப்போ உங்களுக்கு பானை நிறைய வந்துட்டு அருமையான பொங்கல் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. நாங்கள் சர்க்கரை நல்ல வடிவா கரைஞ்ச வடிவா தான் அந்த கலர் சேர்ந்து வருது தானே? ஓ, நல்லா கரையணும் சர்க்கரை. இன்னும் கரையில சர்க்கரை இனி அடுப்பு பெருசா நல்லா எரியக்கூடாது, கொஞ்சம் மெல்லு சரிஞ்சு கொண்டு இருக்கணும். அடிப்பிடிக்கும், மண்பானை தானே அடிப்பிடிக்க பார்க்கும். இவ்வளோ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கலராக வந்துட்டுது. நான் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை விடுறேன். இது நான் முதல்ல ஒரு பால்லாம் புளிஞ்சு எடுத்தேன். நான் தேங்காய் இது என்னென்னா இதுக்கு கணக்கப்பால் தேவையில்லை. இப்போ நல்ல பாலாக ஒரு முக்கால் புளிஞ்சு எடுத்தேன். இதெல்லாத்தையும் நான் விட போகிறோம். இது கொஞ்சம் பெரிய தேங்காய் பால் பற்றி இறுகி வர சரி. நாங்கள் ஏலக்காய் பவுடர் போட சரி. இது நான் இப்போ பொங்கல் எல்லாமே எனக்கு ரெடி ஆகிட்டுது. எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காயை சேர்க்கிறேன். ஏலக்காய் பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்கிறேன். கொஞ்சம் இறுகி வந்ததுண்டா சரி. அங்கால வெடி கொளுத்தி கொண்டே இருக்கிறேன். வெடி கொளுத்தி ஒரே கொண்டாட்டம். வெடி கொளுத்துறது வேற யாரும் இல்லை, அப்பா தான் கொளுத்தி. ஓ, அதில் தான் ஆர்வமாக்குறேன். பொங்கல் பானையை விட்டுட்டு போய் பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுது. நாங்கள் இறக்க போகிறோம். இறக்கி வச்சா தான் அந்த சர்க்கரை கொஞ்சம் உருகி கொஞ்சம் பொங்கல் உருகி வரும். நீ இதை எடுத்து படைக்கணும். மலர் பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே. தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுக சீரவள பயற்றுவலி திருஞான சம்பந்த நிர்மலிவணியன் அழகிற்கோதியன் மலத்தாடுவான் மலசிலம்படி ஓம் நம பார்வதி பதையே. ஓம் நம பார்வதி பதையே. ஓம் நம பார்வதி பதையே. தென்னாடுடைய பொங்கல் எல்லாம் பொங்கி எல்லாம் எடுத்துட்டான். பொங்கல் வடை எல்லாம் செய்தெடுத்துட்டான். நல்ல இனிப்பு பொங்கல். அபிசனுக்கிட்டே தீட்டி தான் விடுறாரு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்ல நிறைய சர்க்கரை பொருள் தானே இந்த பொங்கலுக்கு. நல்ல இனிப்புன்னா நல்ல விருப்பம் தானே எல்லாருக்கும். பின்னேரம் அளவில் இனிப்பு விருப்பம் இல்லாமல் போயிடும். வடை தான் தேடும். அப்போ நாங்கள் இதோட இந்த பொங்கல் காணொலியை முடித்துக்கொள்வோம்.